ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தேனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 18 குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதம் 28. தத்பாத சௌச்சம் ஜன கல்மஷ அபகம் சதர்மவின்மூர்த்னி அததாத் சுமங்கலம் யத்தேவ தேவோ கிரிசச்சந்திரமௌலிர் ததார மூர்த்னா பரயா ச பக்தியா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தத்பாத சௌச்சம் பகவானின் தாமரை பாதங்களை அலம்பிய நீரை, ஜனகல்மஷ அபகம் பொதுமக்களின் எல்லா பாவை விளைவுகளையும் துடைத்து விடுவதான, அவர் பலிமகாராஜா தர்மவித் மத கொள்கைகளை நன்கு அறிந்துள்ள, மூர்த்னி தலை மீது, அததாத் ஏந்திய, சுமங்கலம் சர்வ மங்களகரமான, எதை தேவர்களின் சிறந்தவரான, கிரிச சிவபெருமான், சந்திரமௌலி தனது நெற்றியில் பிறையை சூடியிருப்பவரான, ததார வாங்கி கொண்டார், மூர்த்னா தலை மீது, பரயா பரம ச கூட, பக்தியா பக்தியுடன். டிரான்ஸ்லேஷன். தேவர்களில் சிறந்தவரும் தமது நெற்றியில் பிறையை சூடியவருமான சிவபெருமான் விஷ்ணுவின் திருப்பாதங்களிலிருந்து ஊற்றெடுக்கும் கங்கை நீரை தமது சிரத்தின் மீது பெரும் பக்தியுடன் ஏற்றுக்கொள்கிறார். மத கொள்கைகளை அறிந்திருந்த பலிமகாராஜா இதையும் அறிந்திருந்தார். இதன் விளைவாக சிவபெருமானின் அடிச்சுவடுகளை பின்பற்றி பகவானின் தாமரை திருப்பாதங்களை அலம்பிய நீரை அவரும் தன் தலை மீது தரித்து கொண்டார். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். சிவபெருமான் கங்காதரன் அல்லது கங்கை நீரை தமது தலை மீது தாங்கியவர் என்று அழைக்கப்படுகிறார். சிவபெருமானின் நெற்றியை பிறை அலங்கரிக்கிறது. இருந்தாலும் முழுமுதற் கடவுளுக்கு உயர்ந்த மரியாதையை அளிப்பதற்காக சிவபெருமான் இப்பிறைக்கும் மேலான இடத்தில் கங்கை நீரை வைத்திருக்கிறார். இந்த உதாரணத்தை அனைவரும் பின்பற்ற வேண்டும். சிவபெருமான் மகாஜனங்களில் ஒருவராகையால் குறைந்தபட்சம் பக்தர்களாவது இதை பின்பற்ற வேண்டும். அதை போலவே பலிமகாராஜாவும் பிற்காலத்தில் ஒரு மகாஜனமானார். ஒரு மகாஜனர் மற்றொரு மகாஜனரை பின்பற்றுகிறார். மேலும் மகாஜனங்களுக்குரிய செயல்களின் பரம்பரா முறையை பின்பற்றுவதன் மூலமாக ஆன்மீக உணர்வில் ஒருவரால் முன்னேற முடியும். பகவான் விஷ்ணுவின் திருப்பாதங்களிலிருந்து வருவதால் கங்கை நீர் புனிதம் அடைந்துள்ளது. பலிமகாராஜா வாமன தேவரின் பாதங்களை நீரால் அலம்பினார். அந்த நீர் கங்கை நீருக்கு சமமாகியது. ஆகவே எல்லா மத கொள்கைகளையும் நன்கு அறிந்திருந்தவரான பலிமகாராஜா சிவபெருமானின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அந்த நீரை தன் தலை மீது ஏற்றுக்கொண்டார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 18 குள்ள அவதாரமான பகவான் வாமனதேவர் என்னும் தலைப்பில் பதம் 28 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.